நீங்கள் இன்னும் எம்ஆர்எஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஆர்எஸ் டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ரெலிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம இதில் எடிட் பண்ண போகிறோம்னா அலைட்மோஷன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட அலைட்மோஷன் ஆப் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைட்மோஷனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரலில் உள்ள ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. ப்ளஸ் மெயினில் உள்ள ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டு இமேஜின் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் என்ன இமேஜ் எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட இமேஜ்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜை வந்து நான் 30 செகண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு நான் கொடுத்துருக்க பேர்ட்ஸ் ஃப்ளையிங் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து குரோமோகி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 0 ஆக்கிடுங்க. த்ரெஷ்ஹோல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த பேர்ட்ஸில் வந்து க்ரீன் கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அது வந்து மறையிற வரையும் நீங்கள் வந்து த்ரெஷ்ஹோல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 0.3 வரும்போது த்ரெஷ்ஹோல்டு மறைஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ரைட்டில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி சைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகி கரெக்டாக போகுது. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து க்ராப் பண்ணி கரெக்டாக வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து மூவ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் மூவ் ஆனது. ஓகே, இந்த இமேஜ் வந்து நான் இப்போ வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 30 செகண்ட்ஸ் வந்து லைனை வச்சுட்டு அந்த டைமர் பக்கத்தில் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து சாங் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ணுமோ அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துலேருந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரிலீக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டரில் வந்து கேபிட்டலில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபாண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலர் ஆப்ஷன் போய்ட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச வந்து கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வந்து கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து லாஸ்ட்டில் ஷேடோ கிளிக் பண்ணிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கலர் வந்து எல்லோ கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து ஒரு 42 சம்திங்கில் வச்சுக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து 4ல் இருக்கணும், ஒய் ஆக்சிஸ் வந்து 9ல் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டாப்பில் உள்ள மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டில் உள்ள ஆங்கிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 10 டிகிரி வச்சுக்கிறேன். திரும்ப மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து 30 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 30 செகண்ட்ஸில் கொண்டு போய் அந்த லைனை வச்சுட்டு டைமருக்கு பக்கத்தில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த லைன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். 30 செகண்ட்ஸோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லைனுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சாங்கை ப்ளே பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். திரும்ப சாங்கை ப்ளே பண்ணுங்கள். செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். திரும்ப சாங்கை ப்ளே பண்ணுங்கள். தேர்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும்போது சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃபுல் சாங்க்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ரிலீக்ஸ் தகுந்த மாதிரி ஃபுல் சாங்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் லைனை காப்பி பண்ணுங்கள். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் ஆப்ஷன் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு
டெக்ஸ்ட் ஆப்ஷனில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஆஃப்செட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி 9 செகண்ட்ஸ் போல் ஒரு கீ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த அந்த லைன் வந்து மறையிற அளவுக்கு, அந்த ஆஃப் லைன் வந்து மறையிற அளவுக்கு நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இது பண்ணுங்கள். திரும்ப ஒய் ஆக்சிஸ் வச்சு நல்லா கீழே இறக்கி இந்த மாதிரி மறையிற மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த லெட்டர் வந்து மறைஞ்சிருச்சு, கீழே போயிடுச்சு, அந்த அந்த விண்டோஸ்க்கு வந்து கீழே போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிசால்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக சாங் முடிய போகிற இடத்துல வந்து அந்த லைனை வச்சுட்டு அமௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு கீ ஆட் பண்ணிட்டு அது வந்து 0 ஆக்கிடுங்க. திரும்ப லாஸ்ட்டில் ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 1ல் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த எஃபெக்ட் வந்து 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்கள். இந்த காப்பி பண்ண எஃபெக்டை வந்து எல்லா டெக்ஸ்ட்லையும் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்டாக ஒரு இமேஜ் வந்து நான் கிராப் பண்ணி வச்சுருக்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்களா, அதை வந்து டாப்பில் தூக்கி வச்சுருங்க. எல்லா ரிலீக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் டாப்பில் தூக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் ஆனாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் ஆனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.